ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். இங்கே நான் மட்டும்தான் இருக்கேனா, இங்கே நான் மட்டும்தான் இருக்கேனா, இங்கே வேறு யாருமே இல்லையா, சுற்றி யாரையுமே காணும், நான் மட்டும்தான் இங்கே இருக்கேனா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Am I the only one who is here? Am I the only one who is here? Am I the only one? நான் மட்டும்தான் இருக்கேனா. Who is here? இங்கே இருக்கிறது நான் மட்டும்தானா. Am I the only one here? Or am I the only one who is here? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் எதுவுமே சொல்லாமல் போகிறான். அவன் ஏன் எதுவுமே சொல்லாமல் போகிறான். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is he leaving without saying anything? Why is he leaving without saying anything? Why is he leaving? அவன் ஏன் போகிறான், அவன் ஏன் கிளம்பிட்டான். without saying anything, எதுவுமே சொல்லாமல், எதுவும் சொல்லாமல் அவன் ஏன் கிளம்பிட்டான். Why is he leaving without saying anything? நெக்ஸ்ட் ஒன், எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து உன்னால் போக முடியாது. எதுவும் சொல்லாமல் உன்னால் இங்கிருந்து போக முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't go out of here without saying anything. You can't go out of here without saying anything. You can't go, உன்னால் போக முடியாது. out of here, இங்கேருந்து உன்னால் போக முடியாது. without saying anything, எதுவும் சொல்லாமல், எதுவுமே சொல்லாமல் உன்னால் இங்கிருந்து போக முடியாது. You can't go out of here without saying anything. Next one, you should leave only after you finish all these. You should leave only after you finish all these. You should leave, நீ போகணும், நீ கிளம்பணும். இங்கிருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹியர். யூ ஷுட் லீவ் ஃப்ரம் ஹியர், நீங்கள் இருந்து கிளம்பணும். எப்போ? இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஒன்லி ஆஃப்டர் யூ ஃபினிஷ் ஆல் தீஸ், இது எல்லாத்தையும் நீ முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூ ஷுட் லீவ் ஃப்ரம் ஹியர், நீங்கள் இருந்து போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாத்தையும் முதல்ல முடி, அப்புறம்தான் உன்னால் இங்கிருந்து போக முடியும். இது எல்லா வேலையையும் நீ ஃபஸ்ட்டு முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ இங்கேருந்து போக முடியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You first finish all the work and then you can leave. You first finish all the work and then you can leave. You first finish all the work. நீ முதல்ல எல்லா வேலையையும் முடி. And then you can leave. அதுக்கப்புறம் தான் உன்னால் போக முடியும். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் உன்னால் போகலாம், நீ போகலாம். You first finish all the work and then you can go. You can leave from here. அப்புறம் நீங்கள் இருந்து போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இந்த எல்லா வேலையையும் நான் நாளைக்கு பண்ணவா. இந்த எல்லா வேலையையும் நான் நாளைக்கு பண்ணவா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சரை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்ககிட்டேருந்து இதை தான் எதிர்பார்க்குறேன். நான் உங்களிடமிருந்து இதை தான் எதிர்பார்க்குறேன். நான் இதை தான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what I expect from you. This is what I expect from you. This is what I expect. நான் இதை தான் எதிர்பார்க்குறேன். From you, உங்ககிட்டேருந்து நான் இதை தான் எதிர்பார்க்குறேன். This is what I expect from you. நெக்ஸ்ட் ஒன், நீ அவன்கிட்டே இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறியா. நீ அவன்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறியா, உனக்கு அவன்கிட்டேருந்து ஏதாச்சும் வேணுமா, நீ அவன்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை எனக்கு எப்படி கேட்கலாம்? Do you expect anything from him? Do you expect anything from him? Do you expect, நீ எதிர்பார்க்குறியா. anything from him, அவன்கிட்டேருந்து ஏதாவது, அவன்கிட்டேருந்து நீ ஏதாவது எதிர்பார்க்குறியா. Do you expect anything from him? நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்டேருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல. அவன்கிட்டேருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I expect nothing from him. I expect nothing from him. I expect nothing, நான் எதுவுமே எதிர்பார்க்கல. From him, அவன்கிட்டேருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல. I expect nothing from him. ஸோ இதுவே இதை தவிர நான் அவன்கிட்டேருந்து வேறு எதையுமே எதிர்பார்க்கல.
இதை தவிர அவங்கிட்ட இருந்து நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I expect nothing from him other than this. I expect nothing from him other than this. I expect nothing. நான் எதையுமே எதிர்பார்க்கல. Other than this. இதை தவிர, இது தவிர நான் அவங்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல. I expect nothing from him other than this. Or we can say, I expect nothing from him except this. இதை தவிர நான் அவங்கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கல. I expect nothing from him except this. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன தப்பு பண்ணினாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீ என்ன தப்பு பண்ணினாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நீ என்ன தப்பு பண்ணினாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீ என்ன தப்பு பண்ணினாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will find whatever mistake you make. I will find whatever mistake you make. I will find. நான் கண்டுபிடிச்சிருவேன். whatever mistake you make. நீ என்ன தப்பு பண்ணினாலும் whatever mistake you make, I will find. நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, no matter what mistake you make, I will find out. No matter what mistake you make, I will find out. next one. நீ பண்ணின எல்லா தப்பையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ பண்ணின எல்லா தப்பையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have found all the mistakes you have made. I have found all the mistakes you have made. I have found. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? நீ பண்ணின எல்லா தப்பையும், நீ பண்ணியிருக்க எல்லா தப்பையும். all the mistakes you have made. நீ பண்ணின எல்லா தப்பையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். I have found all the mistakes you made or you have made. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நான் பண்ணின எந்த தப்பையுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. நான் பண்ணின எந்த தப்பையுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't find any mistakes I did. You can't find any mistake I did. You can't find. உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. any mistake I did. நான் பண்ணின எந்த தப்பையுமே, நான் பண்ணின ஒரு தப்பை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. You can't find any mistake I made. next one. நீ நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்க. நீ நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are making many mistakes. You are making many mistakes. You are making. நீ பண்ணிகிட்ருக்க. many mistakes. நிறைய தப்பு. நீ நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்க. You are making many mistakes. இதுவே நீ 2 வருஷமாக நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்க. நீ 2 வருஷமாக நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லணும்னா, You have been making many mistakes for 2 years. You have been making many mistakes for 2 years. You have been making. நீ பண்ணிகிட்ருக்க. many mistakes. நிறைய தப்புகள் for 2 years. 2 வருஷமாக. ஓகேவா? நீ ஏன் இவ்வளோ தப்பு பண்ணுற? நீ ஏன் இவ்வளோ தப்பு பண்ணுற? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை பற்றி உன்னை நல்லா யோசிக்க சொன்னேன். நான் இதை பற்றி உன்னை நல்லா யோசிக்க சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you to think well about this. I told you to think well about this. I told you to think well. நான் உன்னை நல்லா யோசிக்க சொன்னேன். about this. இதை பற்றி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். எனக்கு நிறைவேறாத ஆசை நிறைய இருக்குது. எனக்கு நிறைவேறாத ஆசை நிறைய இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have many unfulfilled dreams. I have many unfulfilled desires. I have many unfulfilled wishes. ஓகேவா? ஸோ எப்படி வேணால் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். இதை பண்ணும்போது உனக்கு ஏதாவது தடங்கல்கள் வந்துச்சா? இதை பண்ணும்போது உனக்கு ஏதாவது தடங்கல்கள் வந்துச்சா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you face any obstacles while doing this? Did you face any obstacle while doing this? Did you face any obstacle? நீ ஏதாவது தடங்கல்களை சந்திச்சா? உனக்கு ஏதாவது தடங்கள் வந்துச்சா? while doing this. இதை பண்ணும்போது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இங்கு உட்காருகிறேன். இப்போ யாரும் இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள்.
I will sit here. I'll sit here. I'll sit here அப்படின்னா நான் here அப்படின்னா இங்கே. ஸோ I'll sit அப்படின்னா நான் உட்காந்துக்கிறேன். I'll sit here நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி பேசுவது உனக்கு நல்லதல்ல. இப்படிலாம் பேசாத, இப்படி பேசுறது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. It's not good for you to talk like this. It's not good for you to talk like this. It's not good for you அப்படின்னா உனக்கு நல்லது கிடையாது, உனக்கு நல்லது இல்லை. என்னது? to talk like this. இது மாதிரி பேசுறது உனக்கு நல்லது கிடையாது. It's not good for you to talk like this. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாதே. இப்போ யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Mind your own business. Don't interfere in my affairs. Mind your own business. Don't interfere in my affairs. ஓகேவா? ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா நீ உன் வேலையை பாரு, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். டு நாட் இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர்னா தலையிடுறது. ஸோ டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிடாத. எங்க? இன் மை அஃபேர்ஸ், என்னோட விஷயத்துல. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க. நான் சொன்னா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான், தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் anyone make him understand. ப்ளீஸ் anyone make him understand. ப்ளீஸ் anyone make him understand அப்படின்னா தயவு செஞ்சு anyone அப்படின்னா யாராவது, make him understand அப்படின்னா அவனுக்கு புரிய வைங்க, யாராவது அவனுக்கு புரிய வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் அவனுக்கு சீக்கிரமே புரிய வைக்கிறேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will make him understand soon. I will make him understand soon. I will make him understand அப்படின்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். soon அப்படின்னா சீக்கிரமா, நான் அவனுக்கு சீக்கிரமாவே புரிய வைக்கிறேன். I will make him understand soon. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். அவன் இனிமே பிரச்சனை பண்ண மாட்டான், நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have made him understand. I have made him understand. I have made him understand அப்படின்னு நான் அவனுக்கு புரிய வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவ இப்போதான் இங்கே வந்திருக்கா. அவ இப்போதான் இங்கே வந்திருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She has come here only now. She has come here only now. She has come here அப்படின்னா அவ வந்திருக்கா. only now இப்போதான் அவ இங்கே வந்திருக்கா. She has come here only now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is far away from here. He is far away from here. He is far away அப்படின்னா far away அப்படின்னா ரொம்ப தூரமா. He is அப்படின்னா அவன் இருக்கான், அவன் தூரமா இருக்கான். From here இங்கிருந்து அவன் தூரமா இருக்கான். He is far away from here. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து தூரமா இருக்கானா, அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க, அவன் இங்கேருந்து தூரமா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is he far away from here? Is he far away from here? Is he far away அப்படின்னா அவன் தூரமா இருக்கானா. From here இங்கிருந்து அவன் தூரமா இருக்கானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுவே அது இங்கிருந்து தூரமா இருக்கா, ஸோ அவன் இங்கேருந்து தூரமா இருக்கானா அப்படின்னு கேட்கணும்னா இஸ் ஹீ ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். இதுவே அது இங்கேருந்து தூரமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இஸ் இட் ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். இஸ் இட் ஃபார் அவே ஃப்ரம் ஹியர், அது இங்கேருந்து தூரமா இருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடாத. இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Don't go far away from here. Don't go far away from here. Don't go அப்படின்னா போயிடாத. Far away அப்படின்னா ரொம்ப தூரம். From here இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடாத. Don't go far away from here. So next sentence என்னன்னு பார்க்கலாம். என்னோட பர்மிஷன் இல்லாம உள்ள வராத. என்னோட அனுமதி இல்லாம உள்ள வராத. நான் சொன்னாதான் நீ உள்ள வரணும். என்னோட அனுமதி இல்லாம நீ உள்ள வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't come inside without my permission. Don't come inside without my permission. Don't come inside அப்படின்னா உள்ள வராத. Without my permission அப்படின்னா என்னோட அனுமதி இல்லாம உள்ள வராத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன் அனுமதி இல்லாம அவன் உள்ள வந்தானா? உன்னோட அனுமதி இல்லாம அவன் உள்ள வந்தானா? நீ பர்மிஷன் கொடுத்ததுனால தானே அவன் உள்ள வந்தான். உன் அனுமதி இல்லாம அவன் உள்ள வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he come inside without your permission? Did he come inside without your permission? Did he come inside? அவன் உள்ள வந்தானா? Without your permission. உன்னோட அனுமதி இல்லாம அவன் உள்ள வந்தானா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என்னோட அனுமதி இல்லாம அவன் உள்ள வரமாட்டான். என்னோட அனுமதி இல்லாம அவன் உள்ள வரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not come inside without my permission. He will not come inside without my permission. He will not come inside அப்படின்னா அவன் உள்ள வரமாட்டான். Without my permission என்னோட அனுமதி இல்லாம அவன் உள்ள வரமாட்டான். He will not come inside without my permission. என்னோட அனுமதி இல்லாம அவன் உள்ள வரமாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன் அனுமதி இல்லாம அவன் உள்ள வருவானா? உன்னோட அனுமதி இல்லாம அவன் உள்ள வருவானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம். நீ பண்ணினதெல்லாம் போதும். நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't need to do anything for me. You don't need to do anything for me. You don't need to do அப்படின்னா நீ எதுவும் பண்ண வேணாம். anything எதுவும். ஓகேவா? ஸோ you don't need to do anything. நீ எதுவும் பண்ண தேவையில்லை. for me எனக்காக நீ எதுவும் பண்ணுறதுக்கு தேவையில்லை. You don't need to do anything for me. ஸோ நெக்ஸ்ட் that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.